ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேஷண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் டு கீமோதெரப்பி, அதாவது நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பதிவில் கீமோதெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இமீடியட் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஏர்லி சைட் எஃபெக்ட்ஸை நம்ம எப்படி வந்து சேஃபாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யூ ஹாவ் டு மேக் யுவர் ஹவுஸ், உங்கள் வீடை வந்து ஒரு சேஃப் கீமோ ஜோனாக மாற்றணும். ஸோ நம்ம வீடோட அட்மாஸ்ஃபியர் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நம்மளுக்கு கீமோ போட்டுட்டு போயிட்டு எஸ்பெஷலி ஃபஸ்ட் வீக்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி அப்போ வந்து நிறைய விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. இட்ஸ் மெயின்லி பிகாஸ் அவங்க வந்து வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு WBC கவுண்ட்ஸ் எல்லாம் கம்மி ஆச்சு அப்படின்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து ரிகவரி ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பெட்டர் அவாய்ட் விசிட்டர்ஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி. அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. தே மே பி த கேரியர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு சேஃப் ஜோனை மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீட்டில் வேற யாருக்காவது இருமல், சளி, காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு லார்ஜ் கேதரிங்ஸ், இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷனுக்கோ போகிறீங்க, இல்லை ஒரு மால்க்கு மார்க்கெட் போகிறீங்கன்னா இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபங்க்ஷன்ஸ்க்கே போகக்கூடாதுங்கிறது இல்லை. பட் யூ கேன் ப்ரையாரிட்டைஸ், உங்களுக்கு எதுக்கு போகணும் எதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. வீட்டில் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா சேஃப் ஹேண்ட்லிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷிங் இஸ் அ மஸ்ட். நீங்கள் வெளியில் போகிறப்போ மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக். ஸோ அடிக்குவேட் வாட்டர் எடுக்கணும். ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். இது மெயினாக வந்து என்னென்னா இட் ஹெல்ப்ஸ் ரிகவரி அண்ட் ஆல்சோ டு ஃப்ளஷ் த டாக்ஸின்ஸ். நம்ம கீமோ கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து மெயினாக கிட்னிஸ் வழியாக தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ நம்ம இனஃப் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஏற்கனவே நான் நிறையா சாப்பிட்டு இருந்தேன், இப்போ சாப்பிட முடியல, பசியில் அப்படிங்கிறது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மீல்ஸை வந்து ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸாக பிரேக் பண்ணிக்கணும். 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 5-6 வேளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற பொருள் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிளாக இருக்கணும். சாலிட்ஸாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம கெட்டி ஆகாரத்துக்கு நடுவில் ஒரு லிக்விட், ஒரு செமி சாலிட் அந்த மாதிரி ஃபுட்ஸும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் குவாலிட்டி ஆஃப் ஃபுட், நாட் ஆன் த குவான்டிட்டி. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அது நியூட்ரிஷியஸான ஃபுட்டா அப்படிங்கிறத மட்டும் ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே ப்ராப்பர்லி குக்ட் அண்ட் வாஷ்டாக இருக்கணும். நீங்கள் ரா ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அந்த மேல் தோலை நம்ம நீட்டாக கழுவிடணும். இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஈட் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஹோம் ஃபுட்ஸ். இந்த ப்ராசஸ் ஃபுட், ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓரல் ஹைஜீன் அண்ட் பர்சனல் கேர். ஸோ டெய்லி நம்ம க்ளீன் பாத் எடுத்துக்கணும். ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். நெயில்ஸை ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். ஓரல் கேர் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபெட்டிக். இது வந்து ஈஸியாக டயர்ட் ஆகக்கூடிய டைம் இது. ஸோ உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனர்ஜி பட்ஜெட் இஸ் வெரி டைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஸோ கீமோ முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஃபஸ்ட் 2 to 3 days இட் இஸ் பெட்டர் டு டேக் ரெஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிங்க. தென் யூ கேன் கோ டு ஒர்க். ஸோ உங்களோட வேலைகளை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். எது நம்ம கண்டிப்பாக பண்ணணும், எது நம்ம தள்ளி போடலாம் அப்படிங்கிறத. நீங்கள் ஏற்கனவே மெடிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தீங்க, ஆல்ரெடி பிபி, சுகர், தைராய்டுக்குலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்தந்த மெடிகேஷன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது. ப்ளஸ் எங்களுக்கு கீமோதெரப்பி விசிட்ஸ் வர்றப்போ அந்த கன்சல்டன்சியும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் திங் இஸ் யுவர் ஸ்லீப். ஸோ ஸ்லீப் இஸ் ஆல்சோ அ மெடிசன். கண்டிப்பாக ஒரு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். ஆஃப்டர்நூன் நேப் ஒரு 1/2 hour to 1 hour கூட இன் பிட்வீன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸ்லீப் ஹெல்ப்ஸ் இன் ரிகவரி அண்ட் ஹீலிங் ப்ராசஸ். வீட்டில் எல்லாருமே ஒரு பிபி மானிட்டர், ஒரு குளுக்கோமீட்டர், சுகர் செக் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்தால் உடனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீட்டில் விஜிலண்ட்டாக என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும், எப்போ ஒரு டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர். ஸோ ஃபீவர் 100க்கு மேலே இருக்குது, பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, டேப்லெட்ஸ் எடுத்தும் குறையில, ப்ளஸ் உங்களுக்கு சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு த்ரோட் பெயின், ஒரு காஃப், கோல்டு, இல்லை வயிறு வலிச்சு மோஷன் போகிறது, கண்டினியூஸ் வாமிட்டிங் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு த கன்சர்ன் ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. இது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா ஃபெப்ரைல் நியூட்ரோபீனியா, அதாவது உங்களோட வெள்ளை அணுக்கள் ரொம்ப கம்மி ஆகிறனால உங்கள் இன்ஃபெக்ஷன் ஃபைட் பண்ணுற பாசிபிலிட்டி, உங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதர் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் அப்பிடைட், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், தூக்கம் வராமல் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு மைனர் மெடிகேஷன்ஸ் இருக்கும், இதை எடுத்துக்கலாம். பட் இது உங்களுக்கு ரொம்ப பாதர்சமாக இருக்குது, டெய்லி ஆக்டிவிட்டீஸே என்னால் பண்ண முடியலன்னா தென் அகெயின் யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களுக்கு எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டயட் டைரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட சைட் எஃபெக்ட்ஸ்க்கு என்னென்ன வருதுங்கிறத எழுதி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் when you meet a doctor for the second cycle or third cycle அவங்க அதை மானிட்டர் பண்ணிவிட்டு உங்களோட டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க.
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் எடுத்துக்கலாம். யோகா எக்ஸசைசஸ் விச் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மோட்டிவேஷன் அண்ட் ஹீலிங். அகெயின் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் கூட நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.